பொங்கல் திருநாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் வாழ்த்து பெற்றனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் காலை முதலே அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இதேபோல பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முதல்வருக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர். இதையடுத்து வாழ்த்திய அனைவருக்கும் தலா 100 ரூபாயை முதலமைச்சர் வழங்கினார். விவசாயிகள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்த காலம் அதிமுக ஆட்சி காலம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் புத்தூர் கிராமத்தில் அதிமுக சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற எடப்பாடி பழனிசாமி பானையில் பச்சரிசியிட்டு விழாவை தொடங்கி வைத்தார். 108 பானைகளில் பெண்கள் பொங்கலிட்டனர். கும்மியாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. விழாவின் போது எடப்பாடி பழனிசாமி அடுத்த ஆண்டு தைத்திருநாள் திமுக ஆட்சியை அகற்றும் நாளாக அமையும் என்றார். இன்றைய ஆட்சியாளர்கள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்தார்கள். அதை நம்பி மக்கள் வாக்களித்தார்கள். அதனால் கொள்ளைப்புறத்தின் வழியாக திமுக ஆட்சிக்கு வந்தது. ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு காலம் உருண்டோடிவிட்டது. இந்த 4 ஆண்டு காலத்தில் நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை செய்தார் என்று பார்க்கின்ற பொழுது பூஜ்ஜியம் தான் கிடைக்கப்பட்டது. இன்றைக்கு நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர், ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசிலே 4 முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் முடிவு கேட்கின்ற தேர்தல் 2026 தேர்தலாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என விஷம பரப்புரை மேற்கொண்ட பாஜக அதிமுக கள்ளக்கூட்டணி அவலட்சணமாக அம்பலப்பட்டு நிற்பதாக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அதிமுக வட்ட செயலாளர் சுதாகரும், பாஜக பொருளாதார பிரிவு தலைவர் எம்.எஸ்.ஷாவும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமையை நிகழ்த்திய போக்சோ குற்றவாளிகளாக இருப்பது பேரவலம் என அவர் சாடினார். எம்.எஸ்.ஷா பின்னால் இருக்கும் சார் யார் என கேட்டு எடப்பாடி பழனிசாமி போஸ்டர் அடிப்பாரா எனவும், கள்ளக்கூட்டாளி பாஜகவின் பாலியல் குற்றம் என்றதும் அவர் ஓடி ஒளிந்து விட்டாரா எனவும் கீதா ஜீவன் கேள்வி எழுப்பியுள்ளார். பாலியல் குற்றத்தில் அதிமுக நிர்வாகி கைதாகும் போது பாஜக நிர்வாகி கைதாகும் போது அதிமுகவும் அமைதி காப்பதாக விமர்சித்துள்ள அவர், இதுதான் அதிமுக பாஜகவின் சில்லறைத்தனமான அரசியல் என சாடியுள்ளார். மேலும் கள்ளக்கூட்டணி நடத்தும் அரசியல் நாடகங்களை மக்கள் நன்கு அறிவார்கள் எனவும், அந்த நாடகங்கள் மக்களிடம் எடுபடாது எனவும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்திருக்கிறார். இஸ்ரோவின் புதிய தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த வி. நாராயணன் பொறுப்பேற்றுக் கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் திருவனந்தபுரத்தில் வலியமலாவில் உள்ள LPLCயின் இயக்குநராக பணியாற்றியுள்ளார். 40 ஆண்டு காலம் இஸ்ரோவில் பணியாற்றிய நாராயணன் கரக்பூர் IITயில் ஏரோஸ்பேஸ் என்ஜினியரிங்கில் பட்டம் பெற்றவர். இந்நிலையில் இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்ற நாராயணனுக்கு முன்னாள் தலைவர் சோம்நாத் தனது பொறுப்புகளை ஒப்படைத்தார். 2 ஆண்டுகள் வரை அந்த பதவியில் இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோவின் முன்னுள்ள புதிய விண்வெளி திட்டங்கள், விண்வெளியில் மிதக்கும் ஆராய்ச்சி மையம் அமைப்பது போன்ற திட்டங்களில் இவரின் தலைமை முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என விஷம பரப்புரை மேற்கொண்ட பாஜக அதிமுக கள்ளக்கூட்டணி அவலட்சணமாக அம்பலப்பட்டு நிற்பதாக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அதிமுக வட்ட செயலாளர் சுதாகரும், பாஜக பொருளாதார பிரிவு தலைவர் எம்.எஸ்.ஷாவும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமையை நிகழ்த்திய போக்சோ குற்றவாளிகளாக இருப்பது பேரவலம் என அவர் சாடினார். எம்.எஸ்.ஷா பின்னால் இருக்கும் சார் யார் என கேட்டு எடப்பாடி பழனிசாமி போஸ்டர் அடிப்பாரா எனவும், கள்ளக்கூட்டாளி பாஜகவின் பாலியல் குற்றம் என்றதும் அவர் ஓடி ஒளிந்து விட்டாரா எனவும் கீதா ஜீவன் கேள்வி எழுப்பியுள்ளார். பாலியல் குற்றத்தில் அதிமுக நிர்வாகி கைதாகும் போது பாஜக நிர்வாகி கைதாகும் போது அதிமுகவும் அமைதி காப்பதாக விமர்சித்துள்ள அவர், இதுதான் அதிமுக பாஜகவின் சில்லறைத்தனமான அரசியல் என சாடியுள்ளார். மேலும் கள்ளக்கூட்டணி நடத்தும் அரசியல் நாடகங்களை மக்கள் நன்கு அறிவார்கள் எனவும், அந்த நாடகங்கள் மக்களிடம் எடுபடாது எனவும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்திருக்கிறார். பொங்கல் பண்டிகையொட்டி தேங்காய் விற்பனை அதிகரித்தாலும் போதிய விலை கிடைக்கவில்லை என வியாபாரிகள் கூறுகின்றனர். மேட்டூர் அருகே ஜலகண்டாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தேங்காய்க்கு தேவை அதிகரித்துள்ளதால் தமிழகத்தின் பிற மாவட்டங்களுக்கு விற்பனைக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இருந்தபோதிலும் வெளி மாநிலங்களில் இருந்து தேங்காய் தங்கள் பகுதிக்கு விற்பனைக்கு வருவதால்
உள்ளூரில் விளையும் தேங்காய்களின் விலை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரம் அடுத்த குண்டுகுளம் கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 3000 கிலோ எடை கொண்ட செங்கரும்புகளால் ஆன காளை மாடுகள் மாட்டு வண்டி அமைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் உன்னதத்தை போற்றும் வகையில் செங்கரும்பின் மூலம் பல்வேறு வடிவங்களில் விவசாயி செந்தில்குமார் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். அந்த வகையில் செங்கரும்பிலான பொங்கல் பானை, ஜல்லிக்கட்டு காளைகளை வடிவமைத்து பொங்கலை கொண்டாடியுள்ளார். தொடர்ந்து 10 நாட்களுக்கு மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பண மோசடி செய்து ஏமாற்றிய போலி சாமியாரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். எட்டயபுரம் அருகே உள்ள புங்கவர்நத்தம் பகுதியைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியம் என்ற போலி சாமியார் அருள்வாக்கு என்ற பெயரில் பல்வேறு நபர்களை ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. பணத்தை வைத்து சிறப்பு பூஜை செய்தால் இரட்டிப்பாக பணம் கிடைக்கும் என ஏமாற்றி 2,30 லட்சம் ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அளித்த புகாரின் பேரில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் தலைமறைவாகி இருந்த பாலசுப்பிரமணியம் மற்றும் அவரது மகன் ஐயாதுரை ஆகிய இருவரையும் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கோவை நல்லாம்பாளையத்தில் இளைஞரை கன்னத்தில் அறைந்த காவலர் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றப்பட்டார். நல்லாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் சாலையில் செல்போன் பார்த்தபடி நடந்து சென்றார். அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த கவுண்டம்பாளையம் காவல் நிலைய காவலர் ஜெயபிரகாஷ் செல்போன் பார்த்தவாறு சாலையை கடந்த மோகன்ராஜை கன்னத்தில் அறைந்துள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் பரவிய நிலையில் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் சென்ற காவலரின் செயல் குறித்து விமர்சனங்கள் எழுந்தன. இந்நிலையில் இளைஞரை தாக்கிய காவலர் ஜெயபிரகாஷை மாநகர காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றம் செய்து காவல் ஆணையர் சரவணசுந்தர் உத்தரவிட்டார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே வீடுகள் மற்றும் தெருக்களில் கருப்பு கொடி கட்டி கிராம மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் செய்தனர். மதுராபுரி ஊராட்சித்துறையுடன் நகராட்சியுடன் இணைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மதுராபுரி ஊராட்சிக்குட்பட்ட சித்திரைப்பட்டியை தனி ஊராட்சியாக அறிவிக்க கோரி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் ஏற்கனவே மனு அளித்துள்ளனர். பொங்கலை முன்னிட்டு கிராம மக்கள் கருப்பு கொடி தோரணங்கள் கட்டி கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினர். சித்திரைப்பட்டியை துறையூர் நகராட்சியுடன் இணைத்தால் 100 நாள் வேலை திட்டம் உள்பட பல்வேறு நிலைகளில் பாதிப்பு ஏற்படும் என கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை நொளம்பூரில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து இறந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முகப்பேர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் தனது காரில் முகப்பேர் டிப்போ அருகே சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக காரின் முன்பகுதி தீப்பிடித்து எரிந்துள்ளது. உடனே சுதாரித்துக் கொண்ட சுரேஷ் காரில் இருந்து இறங்கி உயிர் தப்பினார். நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் சாலையின் நடுவே எரிந்து கொண்டிருந்த கார் மீது தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். இருப்பினும் காரின் உள்பகுதி முழுவதும் தீயில் எரிந்து சேதமானது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சவுதி அரேபியாவில் வேலைக்கு செல்லும் இந்தியர்கள் பணிக்கான விசா பெற புதிய கட்டுப்பாடு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சவுதிக்கு வேலைக்கு செல்லும் இந்திய தொழிலாளர்கள் விசாவிற்கு விண்ணப்பிக்கும் போது அவர்களின் கல்விச் சான்றிதழ்கள், தொழில்முறை சான்றிதழ்கள் முன்கூட்டியே விரிவாக ஆய்வு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர சவுதியில் வசிப்பதற்கான உரிமத்தை பெற்றவர்களின் குடும்பத்தினரும் வசிப்பிட உரிமத்தை நீட்டிக்கும் வாய்ப்பு உள்ளிட்ட மேலும் சில அறிவிப்புகளும் வெளியாகியுள்ளன. சவுதி அரேபியாவில் வங்கதேசத்தினருக்கு அடுத்தபடியாக இந்தியர்கள்தான் அதிகம் வசிக்கின்றனர். சுமார் 24 லட்சம் இந்தியர்கள் சவுதியில் பணிபுரிந்து வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் நடந்து வரும் மகா கும்பமேளாவின் 2வது நாளில் 3.5 கோடி பக்தர்கள் புனித நீராடினர். அமிர்த ஸ்நானம் என்பதால் அதிகாலை முதல் திரிவேணி சங்கமத்தில் ஏராளமான சாதுக்கள், பெண் துறவிகள் புனித நீராடி வழிபாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதிலுமிருந்து வந்திருந்த பக்தர்கள் மகர சங்கராந்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீராடினர். மகா கும்பமேளாவையொட்டி பிரயாக்ராஜ் நகரில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நடிகர் சரத்குமார் நடிப்பில் உருவாகி வரும் புதிய படத்தின் டைட்டில் போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது. 7ஆம் இரவு என பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்திற்கு அஜய் உன்னிகிருஷ்ணன் கதை எழுத
அகல் எம்போஸ் இயக்குகிறார். இந்த படத்திற்கான படப்பிடிப்பு மார்ச் மாதம் தொடங்கவிருப்பதாக கூறப்படும் நிலையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி படத்தின் பெயர் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி படத்திற்கு 7ஆம் இரவு என பெயரிடப்பட்டுள்ளது. சரத்குமாரின் 150வது படமான ஸ்மைல்மேன் கடந்த மாதம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. தென்னிந்திய திரைப்பட ரசிகர்கள் குறித்து பிரபல நடிகை ராஷி கண்ணா வெளியிட்ட கருத்து தற்போது பலரின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. தமிழில் இமைக்கா நொடிகள், அடங்கமறு, அயோக்கியா, துக்ளக் தர்பார், திருச்சுற்றம்பலம், சர்தார் உள்ளிட்ட படங்களில் நடித்து பிரபலமடைந்தவர் நடிகை ராஷி கண்ணா. தென்னிந்திய திரைப்பட ரசிகர்கள் குறித்து பேசிய அவர், ஒரு திரைப்பட வெளியீட்டை திருவிழா போல் கொண்டாடுகிறார்கள் என தெரிவித்தார். தென்னிந்திய திரைப்பட ரசிகர்கள் உணவு உண்பதை மறக்கலாம், பட்டினியால் வாடலாம், ஆனால் திரைப்படங்களை பார்ப்பதை நிறுத்த மாட்டார்கள் என கூறினார். நாடாளுமன்ற தேர்தல் குறித்த மார்க் ஜக்கர்பர்க்கின் கருத்திற்காக மெட்டா நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்ப நாடாளுமன்ற நிலைக்குழு முடிவு செய்திருக்கிறது. அண்மையில் பாட்காஸ்ட் ஒன்றில் பேசிய மார்க் ஜக்கர்பர்க், கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தல்களில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் ஆளுங்கட்சிகள் தோல்வியடைந்து விட்டதாக தெரிவித்தார். இதற்கு அரசுகள் கொரோனாவை கையாண்ட விதம் காரணமாக இருக்கலாம் என தெரிவித்திருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், மார்க் ஜக்கர்பர்க்கின் கருத்து தவறானது என கூறியிருந்தார். இந்த நிலையில் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்திற்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் நிஷிகாந்த் துபே மார்க்கின் கருத்து தொடர்பாக மெட்டா நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்ப உள்ளதாக தெரிவித்தார். தவறான கருத்துக்காக மெட்டா நிறுவனம் நாட்டு மக்களிடமும் நாடாளுமன்றத்திடமும் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் கூறினார். ஒத்திவைக்கப்பட்ட யுஜிசி நெட் தேர்வுக்கான புதிய தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பொங்கல் பண்டிகையின் போது யுஜிசி நெட் தேர்வை எழுத எதிர்ப்பு எழுந்த நிலையில் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகள் வரும் 21 மற்றும் 27ஆம் தேதிகளில் நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இத்தேர்வுக்கான அட்மிட் கார்டுகளை விரைவில் தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை மகர ஜோதி தரிசனத்தில் பொன்னம்பலமேட்டில் ஒளிவடிவாக காட்சியளித்த ஐயப்பனை பக்தர்கள் தரிசித்தனர். மகர ஜோதி தரிசனத்தை முன்னிட்டு பந்தளம் அரண்மனையிலிருந்து ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட திருவாபரணங்கள் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. அப்போது உருமி மேளம் இசைக்கப்பட்டது. தொடர்ந்து பொன்னம்பலமேட்டில் ஐயப்பன் ஜோதி வடிவாக 3 முறை காட்சியளித்தார். இதனை சபரிமலை கோயிலிலிருந்தும் பம்பை, நிலக்கல் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் திரளான பக்தர்கள் பரவசத்தோடு சரண கோஷம் எழுப்பி தரிசனம் செய்தனர். காசாவில் போர் நிறுத்தம் செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். காசாவில் போர் நிறுத்தத்தை அமல்படுத்தி பிணை கைதிகளை விடுவிக்க வலியுறுத்தி இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்பினர் தரப்பில் சம்மதம் தெரிவிக்கப்பட்டதும் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான பேச்சுவார்த்தை ஏறக்குறைய நிறைவடைந்துவிட்டதாகவும் விரைவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்றும் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் சர்வதேச பலூன் திருவிழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சுற்றுலாத்துறை மற்றும் தனியார் இணைந்து நடத்தும் பலூன் திருவிழா 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. பிரான்ஸ், பிரேசில், வியட்நாம் உள்ளிட்ட 8 நாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட பலூன்கள் வானில் பறந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த பலூனில் பறக்க சுற்றுலா பயணிகளுக்கு 2000 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் பார்வையாளர்களுக்கு தலா 200 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர்.